நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. தமிழ்நாடே வந்து வேற லெவலில் வந்து கொந்தளிச்சு போயிருக்குங்க. ஆனால் வந்து இவ்வளோ பொய் பேசுவாங்க அப்படின்னு வந்து யாரும் எதிர்பார்த்துட மாட்டாங்க. தளபதியுமே வந்து தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு. தளபதி ஏன் போட்டு செருப்படி கொடுத்துருக்காரு அது மட்டும் கிடையாது. அந்த பையனே வந்து ஒரு வீடியோ வந்து பேசியிருக்கான். என்ன பேசியிருக்கான், என்ன விஷயம் அப்படின்றது வந்து இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்தா தெரியும். ஸோ வீடியோ வந்து முழுசா பாருங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து திருத்தணிலேருந்து சென்னைக்கு போகிற அந்த ஒரு ட்ரெயினில் வந்து வடமாநில இளைஞர் சூரஜ் அப்படின்றது வந்து பயணம் பண்ணியிருக்காரு. 32 வயசு. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த சில புள்ளிங்கோ, அந்த புள்ளிங்கோ 4-5 புள்ளிங்கோ சேர்ந்து வந்து அந்த ஒரு சுராஜை போட்டு கொலைவெறி தாக்குதல் அந்த மாதிரி வந்து நடத்திருக்காங்க. இந்த ஒரு செய்தி அப்படின்றது தான் வந்து நேத்தா இருக்கட்டும் இன்னைக்கா இருக்கட்டும் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து தலைப்பு செய்தியாக வந்து ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து கத்தியை வச்சு ரீல்ஸ் போடுறது, நிறைய தேவையில்லாம பட்டாக்கத்தி வச்சுலாம் ரீல்ஸ் போடுறது, இதுதான் மாஸ் அப்படின்றது, இந்த கானா சங்கெல்லாம் போட்டு வந்து ரொம்ப கேவலமான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அந்த கஞ்சா அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்றது வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, போதையில்லா தமிழகம் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம். அவர் வந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து ஒண்ணுமே இல்லைங்க, இந்த மாதிரி 0% வந்து கஞ்சா அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தாங்க இருக்கு. இப்படி இவரு சொன்ன உடனே வந்து கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தளபதி விஜய் வந்து ஒரு அறிக்கையுமே வந்து விட்டுருக்காரு. அந்த ஒரு அறிக்கையில வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, புத்தகம் இருக்க வேண்டிய கையில் வந்து நிறைய பட்டாக்கத்தி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை வந்து நீங்க இந்த லட்சணத்துல வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? போதையில்லா தமிழகம், தன்னை வந்து அப்பா வந்து சொல்லிக்கிறீங்க, நான் தான் அப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிறீங்களே, இவ்வளவு கேவலமான ஆட்சி தான் நடத்துவீங்களா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்ட்டு வந்து தளபதி விஜய் வந்து போட்டு புழக்க வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஆட்சியில் இருக்க பிறகு அந்த கொஞ்ச நஞ்ச நாளாச்சும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுங்க அப்படின்னு வந்து நம்ம தளபதி விஜய் வந்து போட்டு பொழந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த பாதிக்கப்பட்ட பையன் வந்து உயிரோடு இருப்பாரா அப்படின்னு வந்து மக்களே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து வடக்கன்ஸ் அப்படின்ட்டு வந்து அவங்கள வந்து கேவலமா பேசுறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நம்ம தமிழ்நாட்டோட லட்சணம் என்னன்றது வந்து இந்த மாதிரி வீடியோக்கள், இந்த மாதிரி போட்டோஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும்போது தான் தெரியுது தமிழ்நாடே வந்து எவ்வளவு கேவலமா இருக்குன்றதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கறப்ப தெரியுது. அது மட்டும் கிடையாது, அந்த சுராஜ் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனா உடம்பு முழுக்க வந்து அவ்வளோ காயம் இருக்குங்க. கண்டிப்பா வந்து எந்த ஒரு பாவமும் பண்ணாம, எந்த ஒரு விஷயமுமே பண்ணாம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காயப்பட்டு வந்து அவர் வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. நிறைய பேர் வந்து ஒரு செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வீடியோ பண்றது வெளியிட்டு இருந்தாங்க. அவர் சாகலாம் கிடையாதுங்க, நல்லா தான் இருக்காரு. ஆனா உடம்பு முழுக்க வந்து காயம் அப்படின்றதுலாம் இருந்துட்டு இருக்கு. தப்பே பண்ணாம வந்து இவ்வளவு காயம் அப்படின்றது தெரியல. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான கருத்துக்கள் நிறைய வரும்போது வந்து போதை, கஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொல்லும்போது வந்து நிறைய பேர் வந்து இந்த திமுக ஆட்சி அப்படின்றது ஒழியணும், திமுக ஆட்சி ஒழிஞ்சாதான் வந்து இது போல விஷயங்களும் வந்து ஒழியும், தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு ஆட்சி அப்படின்றது தான் வரணும். 2026 வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி வந்துச்சுன்னா இது போல போதை பழக்கங்கள், இந்த மாதிரி கஞ்சா இதெல்லாம் வந்து நம்ம தளபதி ஒழிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இது போல இருக்க தான் செய்யும் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் வந்து புழக்க தான் செய்யறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்யூ.